Hello everyone, welcome back to the CA Spot. Previous வீடியோவில் சாப்டர் 1 நேச்சர் அண்ட் மீனிங் ஆஃப் ஆடிட் பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to understand one of the most important concept in audit, that is called objectives of audit. SA 200 நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் SA 200. அதில் ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. Overall objectives of audit, overall objectives of the independent auditor and the conduct of an audit in accordance with the standards on auditing. 2 points இருக்கு objectivesல. என்னென்ன points அப்படின்னு பார்த்தோன்னா, to obtain reasonable assurance about whether the financial statement as a whole are free from material misstatement, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. And 2 points இருக்கு or இல்லை and to report on the financial statements and communicate as required by the essays in accordance with the auditor's findings. இப்படி படித்தா ஏதாவது புரியல. பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு ஓவரால் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் ஆடிட்டர். இது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாயிண்ட்டோட மீனிங்கோட நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸுன்னு சொன்னோம். யூஸ்வலி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்க, ஆடிட்னா என்ன, ஆடிட்டர் வந்து அக்கௌண்ட்ஸில் மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுவார், அவ்வளோதானே, அப்படி தானே நினைப்பாங்க. பட் ஆக்சுவலி ஆடிட் வந்து மச் மோர் தென் ஜஸ்ட் செக்கிங் டோட்டல்ஸ் அண்ட் சிக்னேச்சர் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி வந்து ஆடிட் இருக்குது. இந்த கான்செப்டை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டா, லைக் லேட்டர் சாப்டர்ஸில் வந்து ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட் ரிப்போர்ட், ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம், மெட்டீரியாலிட்டி, SC 315 320 இது எல்லாமே வரும். ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும் நம்ம பேசிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா. ஸோ இன் திஸ் செஷன் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னெல்லாம் பார்ப்போன்னா, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஆடிட்டர், ரீசனபிள் அஷூரன்ஸு, ஏன் வந்து ஆடிட்டர் வந்து 100% கேரண்டி கொடுக்க முடியாது, ஃப்ராடுக்கும் எரருக்கும் என்ன வித்தியாசம், ஆடிட்டர் என்ன மாதிரி ஒப்பீனியன் கொடுக்கணும், இது எல்லாமே ரியல் லைஃப் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கேயும் ஆஸ் பர் ஐசியும் இருக்கும். அண்ட் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஈஸி லாங்குவேஜ்லேயே பார்ப்போம். பாயிண்ட் 1 என்ன அப்படின்னா, டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸில் ஆடிட்டர் அப்ஜெக்டிவ் இஸ் டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ் வெதர் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் த ஹோல் ஆர் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட், வெதர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். ஆடிட்டரோட ஃபஸ்ட் அப்ஜெக்டிவே ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுக்குறதான். உடனே வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் வரும், ரீசனபிள் அஷூரன்ஸ்னால் என்ன, ஏன் வந்து ஃபுல் அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பே இருக்கா இல்லையா, அதை நம்பலாமா நம்பக்கூடாதா, அதே மாதிரி தான் ரீசனபிள் அஷூரன்ஸ் வந்து 100% அஷூரன்ஸ் கிடையாது. ஆடிட்டர் வந்து ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாரு, பட் 100% கேரண்டி வந்து கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் ஆடிட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சாம்பிளிங் பொறுத்து இருக்குது, ஜட்ஜ்மெண்ட் பொறுத்து இருக்குது, எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பேஸ் பண்ணியிருக்கு, டைம் லிமிட்டேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஹிடன் ஃப்ராடு பாசிபிலிட்டி நிறையாவே இருக்குது, நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஃப்ராட்ஸும் நிறையாவே இருக்குது. ஸோ ஆடிட் இஸ் நாட் லைக் நாங்கள் யூனிவர்ஸில் இருக்க எல்லா ட்ரான்சாக்ஷனும் பர்சனலாக வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படிலாம் வந்து சொல்ல முடியாது, தட் இஸ் இம்பாசிபிள். ரீசனபிள் அஷூரன்ஸ்க்கும் அப்சல்யூட் அஷூரன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிகாஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் அப்படின்றது நீங்கள் படிக்க போகிற ஆடிட் சப்ஜெக்ட்லேயே ரிப்பீட்டடாக வரும், நாட் ஒன்லி இன் இன்டர், ஆல்சோ இன் ஃபைனல் சிலபஸ். ரீசனபிள் அஷூரன்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கீ டெர்மினாலஜி ஆஃப் ஆடிட்டிங் சாப்டரே. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஹெல்த் செக்கப்புக்கு போகிறீங்க. டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க, உங்கள் ரிப்போர்ட் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறனால கேரண்டீடாக டாக்டர் வந்து ஃப்யூச்சரில் என்றைக்குமே நீங்கள் சிக் ஆக மாட்டீங்க, ஹெல்த் இஷ்யூவே உங்களுக்கு வராது அப்படின்னு வந்து கேரண்டீட் கொடுக்க முடியுமா, முடியவே முடியாது. பிகாஸ் டாக்டர் வந்து அவரோட ப்ரொஃபஷ்னல் ஒப்பீனியன் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு, ஹெல்த் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி கொடுக்குறாரு. சேம் ஆடிட்டரும் அதே மாதிரி தான், அவரோட ஒப்பீனியன் வந்து ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறதை பொறுத்து
அவரோட ஒப்பீனியனை ஆடிட் ரிப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ். அது அப்போனா என்ன, ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் தர முடியுமே தவிர 100% அஷூரன்ஸ் வந்து என்றைக்குமே ஆடிட்டரால் தர முடியாது. ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ் தான் கொடுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கு இல்லையா, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் ஆடிட்டர் ஆஃப் அ பேங்க் என்ன செக் பண்ணுவார் அப்படின்னா, லோன்ஸு, டெபாசிட்ஸு, இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு இது எல்லாமே செக் பண்ணுவார். டிஸ்பைட் பெஸ்ட் ஆடிட், சம் ஃப்ராட் ஆர் எரர் மே ஸ்டில் கோ அன்டிடெக்டட். ஹென்ஸ் ஆடிட்டர் கிவ்ஸ் ரீசனபிள் அஷூரன்ஸ் அண்ட் நாட் 100% கேரண்டி. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே எடுத்துப்போமே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து லேக்ஸ் ஆஃப் லோன்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஆடிட்டர் வந்து ஃபிசிக்கலாக எவ்ரி சிங்கிள் லோன் ஃபைலை நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆடிட்டர் என்ன பண்ணுவார்னா, அவங்களோட இன்டர்னல் கண்ட்ரோல் எந்த மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணுவார். அப்புறம் சாம்பிள் எடுப்பார். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லேக்ஸ் ஆஃப் லோன் ட்ரான்சாக்ஷன் இருக்கலாம், அதில் வந்து சாம்பிள் மட்டும் எடுத்து செக் பண்ணுவார். சாம்பிளில் எக்ஸாம்பிள் ஒரு 500 சாம்பிள்ஸ் மட்டும்தான் எடுத்து பார்க்குறாருன்னா, அப்போ மிச்சதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த 500 வச்சு அவர் ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவார் அவர் பார்த்த சாம்பிளில். அப்போ மிச்சதில் மேபி ஃப்ராட் இருந்திருக்கலாம், அது நம்ம வந்து பார்க்காம விட்டுருக்கலாம். இந்த சாம்பிளிங்கே எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்கன்றத வந்து நீங்கள் SA 530 வந்து பார்ப்பீங்க. ஆடிட் சாம்பிளிங் SA 530 யூ வில் கம் டு நோ வாட் டைப் ஆஃப் சாம்பிளிங்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி டெஸ்ட் இம்பார்ட்டண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் என்ன பண்ணுவார், இம்பார்ட்டண்ட்டான ட்ரான்சாக்ஷன்ஸு லிமிட் வச்சுப்பாங்க. அதாவது 1 lakh மேலே இருக்க ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா பார்ப்பாங்க. பிலோ 1 lakh வந்து சும்மா நார்மலாக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்கன்னா, லைக் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வச்சு எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆடிட்டர் என்ன கன்க்ளூட் பண்ணுவார்னா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ட்ரூ அண்ட் ஃபேராக தான் இருக்குது, இது என்னோட ரீசனபிள் அஷூரன்ஸ் தான், நாட் அப்சல்யூட் கேரண்டின்னு சொல்லிடுவார். பிகாஸ் டுமாரோ என்ன ஆகும்னா, ஒரு எம்ப்ளாயி வந்து ஏதாவது ஹிடன் ஃப்ராட் பண்ணியிருந்தா ஆடிட்டர் வந்து எல்லாத்தையுமேலாம் உட்காந்து டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி உட்காந்து டிடெக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவர் கண்ணுக்கு என்ன தட்டுப்படுது அதில் இன்டெப்த்து போய் ப்ரொஃபஷ்னல் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் ஸ்கெப்டிசிசம் இதெல்லாம் பேஸ் பண்ணி அவர் என்ன கண்டுபிடிக்கிறாரோ அதுதான். அதை தாண்டி ஹிடனாக வந்து 100 எம்ப்ளாயீஸில் வந்து ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான்னா அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகும். அதனால தான் ரீசனபிள் அஷூரன்ஸ் வந்து ஆடிட்டர் தராங்க. ஸோ வித் திஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, பாயிண்ட் கிடையாது, 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. பட் நான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கேன். அந்த 2 பாயிண்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஐசிஐ மெட்டீரியலில் காமிச்சது. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரீசனபிள் அஷூரன்ஸ், செகண்ட் பாயிண்ட் ரிப்போர்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் AB, இதை தான் நம்ம இங்கே பாயிண்ட்ஸாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி லேர்ன் பண்ண போகிறோம். டு அப்டைன் ரீசனபிள் அஷூரன்ஸ், இப்போ நமக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மூவிங் ஆன் டு, இப்போ இந்த ரீசனபிள் அஷூரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து செகண்ட் பாயிண்ட் எங்கே இருக்குது, டு கன்சிடர் மிஸ்ஸ்டேட்மெண்ட் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர். மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் அக்கர் டியூ டு ஃப்ராட் ஆர் எரர் ஆர் போத், ரெண்டுமேவும் இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்றும் இருக்கலாம். ஆடிட்டர் seeks assurance that financial statement as a whole are free from material misstatement caused by fraud or error. Auditor considers the effective of misstatement of financial statements as a whole, அதாவது in totality, not just individual items. இப்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஃப்ராடு எரருன்னு 2 டேர்ம் சொல்கிறோம் இல்லையா, இது 2 டேர்மும் வந்து டிஃப்ரெண்ட், ரெண்டும் ஒன்று கிடையாது. எரருன்றது அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக், தெரியாமல் செய்கிற தப்பு தான் வந்து எரருன்னு சொல்லுவோம். தெரிஞ்சே செய்யக்கூடிய விஷயத்த ஃப்ராடு, அதான் இன்டென்ஷனல் மேனிப்புலேஷன் வந்து ஃப்ராடு. எரர்னா அன்இன்டென்ஷனல் மிஸ்டேக். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் வந்து ரீட்டைல் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் என்ன நடக்கும் அப்படின்னா, கம்பெனி இன்வென்ட்ரி மே பி மிஸ்டேட்டட் டியூ டு ராங் கவுண்ட் எரர். ராங் கவுண்ட் என்னது, எரர், தப்பாக கவுண்ட் பண்ணிட்டா அது எரர். ஆர் தெஃப்ட் ஆர் ஃபேக் பர்ச்சேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஃப்ராடு.
இந்த ஃப்ராட் அண்ட் எரர் சிச்சுவேஷனுக்கு நம்ம டிமார்ட் எடுக்கலாம். இந்த டிமார்ட் இண்டஸ்ட்ரி சப்போஸ் டிமார்ட்டில் இருக்க எம்ப்ளாயி அக்கௌண்டன்ட் வந்து ஆக்சிடென்டலாக என்ன பண்ணுறாங்க, 50,000 தான் பர்ச்சேஸ் இன்வாய்ஸோட வேல்யூ. பட் தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா புக்ஸில் 5 lakhsன்னு என்ட்ரி போட்டுடுறாங்க. ஓகேவா, ஒரு ஜீரோ தெரியாமல் எக்ஸ்ட்ராவாக போட்டுறாங்க. இது வந்து எரர். பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் கிடையாது. ஜஸ்ட் என்னென்னா மிஸ்டேக் மட்டும்தான். இப்போது ஃப்ராடு சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், மேனேஜர் வந்து இன்டென்ஷனாக என்ன பண்ணுறாருனா ஒரு ஃபேக் சப்ளையர் பில்லை வந்து க்ரியேட் பண்ணுறாரு. க்ரியேட் பண்ணிவிட்டு மணியை வந்து அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. சப்ளையர் பில் வந்து ஃபேக்காக க்ரியேட் பண்ணிட்டு அந்த பில் எவ்வளோ அமௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற அமௌண்ட்டை வந்து அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இது வந்து என்னது, இன்டென்ஷ்னலாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காரு. அப்போ இதுதான் வந்து ஃப்ராடு. அப்போ ஹியர் இன்டென்ஷன் வந்து எக்ஸிஸ்ட். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஹியூஜான டிஃப்ரென்ஸ் ஃப்ராடுக்கும் எரருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பெரிய அமௌண்ட் 50,000லேருந்து 5 lakhன்றது பெரிய அமௌண்ட். பட் அது தெரியாமல் நடந்த தவறு. இது தெரிஞ்சே வந்து அவரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. ஸோ இதுதான் வந்து 2 மேஜர் டிஃப்ரென்ஸ். இங்கே நம்ம பார்த்ததுக்கான மெயின் ரீசனே வந்து ஃப்ராட் ஆர் எரர். இந்த ஃப்ராடும் எரரும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான மீனிங் அப்படின்றது தான் வந்து இந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் எக்ஸாம்பிளில் லைக் ராங் கவுண்ட் வந்து எரரு, தெஃப்ட் ஆர் ஃபேக் பர்ச்சேஸ் வந்து ஃப்ராடு. ஆடிட்டர் செக் போத் பாசிபிலிட்டிஸ் டு கெட் ஓவரால் அஷூரன்ஸ். அது எரருன்றனால வந்து தெரியாமல் செஞ்ச தப்புனால வந்து ஆடிட்டரை இக்னோர் பண்ணிட்டுலாம் போக மாட்டார். அதையும் அவரோட பாசிபிள் வேஸில் என்ன எரர் அப்படின்றத he will tend to identify that mistakes. ஃப்ராட் சிச்சுவேஷன் வந்து எப்படி வேணாலும் நமக்கு அக்கர் ஆகும். யார் வேணாலும் எம்ப்ளாயீஸே பண்ணியிருக்கலாம், மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதையுமே வந்து ஆடிட்டர் அப்ளை பண்ணணும். அவரோட ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட் அப்ளை பண்ணணும். அண்ட் ரிலேட்டட் டு தட் அவர் இன்டெப்த் போய் எந்த மாதிரி எரர் நடந்திருக்கு, எந்த மாதிரி ஃப்ராட் நடந்திருக்குன்றத டீப் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, டு எக்ஸ்பிரஸ் ஒப்பீனியன் ஆன் வாட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Obtaining reasonable assurance enable the auditor to express an opinion whether the financial statements are prepared in all material respects in accordance with an applicable financial reporting framework. Applicable financial reporting frameworkனா என்ன தெரியும்னா, இப்போ நம்ம வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சிருப்போம். குரூப் 1 அட்வான்ஸ்ட் அக்கௌண்டிங்கில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் எதுக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எல்லா கம்பெனியும் அவங்களோட ஓன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது. இதுதான் ரூல்ஸ்னால் அந்த ரூல்ஸ் தான், அந்த ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்கோ அந்த ஸ்டாண்டர்டில் தான் நீங்கள் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எக்ஸாம் டைமிங் என்ன உங்களுக்கு 2 PM 5 PM எக்ஸாம் டைமிங்னா அதுதான் ரூல்ஸ். அந்த டைமிங்கை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2 PM 5 PM மே டைம் எக்ஸாம் எழுதணுன்னா வந்து சன்னு ரொம்ப ஹாட்டாக இருக்குது, அதனால் நான் மார்னிங் வந்து 9 o'clock போய் எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ரூல்ஸை மீறக்கூடாது நம்ம. சேம் திங், அந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் என்ன சொல்லியிருக்காங்களோ அது கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அதே போல் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்கன்னா அதை கம்ப்ளை பண்ணியிருக்கணும். அந்த கம்பெனி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங்கில் என்ன இருக்கோ அதை வந்து ஆடிட்டர் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்ன்றது அந்த கம்ப்ளைன்ஸோ இல்லை அந்த ஸ்டாண்டர்ட்ஸோ, நீங்கள் ஃபைனலில் வந்து இன்டிஏஎஸ் படிப்பீங்க, அந்த இன்டிஏஎஸில் என்ன சொல்லியிருக்கு, இது எல்லாமே ப்ராப்பராக வந்து அந்த கம்பெனி அப்ளை பண்ணியிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களா, அதை பேஸ் பண்ணி தான் ஆடிட்டரே ஒப்பீனியனே கொடுக்க முடியும் ஆடிட்டர் ரிப்போர்ட்டில். இப்போது இதில் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனி ஃபாலோட் இண்ட் ஏஎஸ் ஃபார் ரிப்போர்ட்டிங். ஆஃப்டர் ஆடிட், இஃப் ஆடிட்டர் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க், அதை பேஸ் பண்ணி தான் அவர் ஒப்பீனியன் கொடுப்பார். இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிஏஎஸ் தான் ஃபாலோ பண்ணி அவங்க ரிப்போர்ட்டிங் பண்ணணும். அப்போ அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா அப்படின்றது பார்க்குறது யாரோட ஒர்க்கு, ஆடிட்டரோட ஜாப். இங்கே டு எக்ஸ்பிரஸ் அன் ஒப்பீனியன் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அதை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் ஆஸ்பெக்ட்ஸுன்றது லைக் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்.
இப்போ ஒரு 1000 க்ரோஸ் டர்ன் ஓவர் உள்ள கம்பெனிக்கு ₹1000 வந்து ஒரு காட்டாம போயிட்டாங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணல. இல்ல வந்து அத ஹைட் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, அந்த அந்த மாதிரி 1000 க்ரோஸ் டர்ன் ஓவர் உள்ள கம்பெனிக்கு ₹1000 வந்து ஒரு ஃப்ராட் மிஸ்டேட்மென்ட் நடக்குது அப்டின்னா, அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதுவே 1000 க்ரோஸ் ரெவென்யூ உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்து 500 க்ரோஸ் வந்து அமௌண்ட் மேனிபுலேட் ஆயிருக்கு. எங்கேயுமே அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணல. அந்த 500 க்ரோஸ்க்கான டிஸ்க்ளோஷரே அவங்க குடுக்கல. நோட்ஸ் டூ அக்கவுண்ட்ஸ்லயும் இல்ல, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லயும் அதுக்கான இம்பாக்ட் இல்ல. அக்கவுண்டிங்லயும் அத காட்டல. ட்ரீட்மெண்ட் தரல. அப்போ அங்க வந்து மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் இருக்கு. அதுக்கு பேரு தான் மிஸ்ஸ்டேட்மென்ட். தட் இஸ் மிஸ்ஸ்டேட்மென்ட்ன்றது ராங் இன்ஃபர்மேஷன். மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்ன்றது அமௌண்ட் எந்த அளவுக்கு சிக்னிஃபிகன்ட்டா இருக்குன்றத பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட் வரும். ஃபர்தர் இந்த மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மென்ட்னா என்னன்றது நம்ம எஸ்ஏ 320ல நம்ம ஃபர்தரா பார்ப்போம். வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அந்த கான்செப்ட்ல பார்க்கும்போது நமக்கு இன்னுமே பெட்டரா புரியும். இப்போ அதே தான். இப்போ எப்போ வந்து ப்ராப்ளம் எக்ஸிட் ஆகும்னா, கம்பெனி வந்து ஒரு மேஜரான லயபிலிட்டீஸ் அந்த கம்பெனிக்கு இருக்கு. ஆனா, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல அந்த லயபிலிட்டியே காட்டவே கிடையாது. இல்லன்னா, இந்த ஃபேக் ரெவென்யூ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் படி ரெவென்யூ ரெகக்னிஷன் என்ன பண்ணியிருக்கணும், ஆஸ் பர் ஏஎஸ் 9 தான் வந்து ரெவென்யூ ரெகக்னிஷன் பண்ணியிருக்கணும். பட் என்ன பண்ணுறாங்க, ரெவென்யூ ரெகக்னிஷனே வந்து ஒரு ஃபேக்கா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட்டே அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. அப்போ இது எல்லாமே வந்து இப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணனால, அதில மெட்டீரியல் இம்பேக்ட் இருக்கா இல்லையான்றத ஆடிட்டர் அனலைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டூ 4த் பாயிண்ட். 4த் பாயிண்ட்ல என்னன்னா, டு ரிப்போர்ட் அண்ட் கம்யூனிகேட் ஆஸ் ரெக்வயர்டு. Auditor reports the opinion and communicates in accordance with standards on auditing. இப்போ இதில் என்னன்னா, report is issued in writing and includes the auditor's opinion, basis, key audit matters and other required information. இந்த keywords எல்லாமே நம்ம ஆடிட் ரிப்போர்ட் சாப்டர் பார்க்கும்போது நமக்கு புரியும். எஸ்ஏ 701, 700, 710 இந்த 705 வாட் கைண்ட் ஆஃப் ஒப்பீனியன் தருது. இது எல்லாமே நம்ம ஃபர்தரா அந்த இதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். என்னென்ன ஒப்பீனியன் இருக்குது அப்படின்னா, ஜென்ரலி நம்ம பார்த்தோன்னா குவாலிஃபைடு ஒப்பீனியன், தட் இஸ் மாடிஃபைடு ஒப்பீனியன், அன்மாடிஃபைடு ஒப்பீனியன், அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஒப்பீனியன், இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரீட்டைல் இண்டஸ்ட்ரியில் இன் அ ரீட்டைல் கம்பெனி ஆடிட்டர் இஷ்யூஸ் அ ரிட்டன் ஆடிட் ரிப்போர்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். அதில் என்ன இன்க்ளூட் பண்ணிக்கான ஒப்பீனியனில் அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் பேஸ்ட் ஆன் ஆடிட் ஃபைண்டிங்ஸ்னு கொடுத்துருக்காரு. அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் அப்படின்றது என்னென்னா, நெகட்டிவாக கொடுக்குற விஷயம் கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ஆடிட் எவிடன்ஸ் என்ன கலெக்ட் பண்ணேன்றத பேஸ் பண்ணி ஆடிட்டராக நான் என்ன வெரிஃபை பண்ணனோ அது வரைக்கும் இங்கே இந்த கம்பெனியில் எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் நடக்கலை, எவ்ரிதிங் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு கொடுக்குறதுக்கு பேர் தான் அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன். நீங்கள் நினைக்கக்கூடாது அன்குவாலிஃபைடுன்னு இருக்கே அப்போ தப்பான ஒப்பீனியன் கொடுக்குறாங்களா, அது கிடையாது. அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன்னா கரெக்டாக இருக்குது எல்லாமே ஓவரால் அக்கார்டிங் டு ஆடிட்டரோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே ஓகேவாக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆடிட்டர் வந்து அந்த ஆடிட் ரிப்போர்ட்டில் அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன்னு கொடுத்துருப்பாங்க. ஃபர்தராக இதை பற்றி இன்னும் நம்ம ப்ரீஃபாக வந்து எஸ்ஏ 700 சீரீஸில் நம்ம இது வந்து ஃபுல்லாக பார்ப்போம். எஸ்ஏ 700 அண்ட் தென் எஸ்ஏ 700ல எந்த மாதிரி ஆடிட் ரிப்போர்ட் இருக்கணும்னு பார்ப்போம். எஸ்ஏ 705ல் வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன ஒப்பீனியன் இருக்குன்னு, குவாலிஃபைடு ஒப்பீனியன், அன்குவாலிஃபைடு ஒப்பீனியன் அண்ட் தென் அட்வர்ஸ் ஒப்பீனியன், டிஸ்க்ளைமர் ஆஃப் ஒப்பீனியன், இது எல்லாமே நம்ம ஃபர்தராக அங்கே பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஹோல் டாப்பிக்குமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியோட ஆடிட் ரிப்போர்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆடிட்டர்ஸ் ஒப்பீனியன் இருக்கும். நாட் ஓன்லி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரியுமே பெரிய பெரிய கம்பெனிஸும் ஆடிட் ரிப்போர்ட் இருக்கும். நான் ரியல் ஆடிட் ரிப்போர்ட் வந்து நான் காமிக்கிறேன் வென் வி ஆர் மூவிங் டு ஆடிட் ரிப்போர்ட் சாப்டர். அந்த ரிப்போர்ட் எல்லாம் யாருக்காக இஷ்யூ பண்ணுறாங்க, இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்துட்டோம். ஆடிட்டர் யாருக்காக அவரோட ஒப்பீனியனை கொடுக்க வராரு, ஷேர் ஹோல்டர்ஸ்க்காக, கவர்மெண்ட்காக, இன்வெஸ்டர்ஸு, பேங்க்ஸு, அனலிஸ்ட்டு, கிரெடிட்டார்ஸ் இவங்களுக்காக தான். பிகாஸ் கம்யூனிகேஷன் எதுக்கு நமக்கு இம்பார்ட்டண்ட், இமேஜின் பண்ணுங்கள், ஆடிட்டர் வந்து இஷ்யூவை டிஸ்கவர் பண்ணிட்டாரு.
கண்டுபிடிச்சிட்டாரு. பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டாரு. பட் என்ன பண்ணல, அவரு எதுவுமே ரிப்போர்ட் பண்ணல. ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா, எதுக்கு? அந்த ஆடிட் பண்ணதே வேஸ்ட்டு தானே, யூஸ்லெஸ் தானே. அப்போ ஆடிட் ரிப்போர்ட்டுன்றது கடைசியா வந்து ஒரு மூவி கிளைமேக்ஸ் மாரி தான். ஹோல் ஆடிட் எஃபர்ட் வந்து ஃபைனலா முடியிறதே வந்து ஆடிட் ரிப்போர்ட்ல தான். ஸோ ஆடிட் ரிப்போர்ட் வந்து ஹோல் ஆடிட்டிங் ப்ராசஸ்ல ஒன் ஆஃப் த கிளைமேக்ஸ் தான் வந்து கம்யூனிகேஷன். அந்த கம்யூனிகேஷன் ஆடிட்டர் எதுல வந்து மக்களுக்கு சொல்ல வராரு? ஆடிட் ரிப்போர்ட்ல இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். இது இப்படி இருக்கு. இதுல இப்படி இல்ல. இதுல பிரச்சனை இருக்கு. அப்படின்றத ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவா குடுக்க போறாரு. ஏன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். ஏன் வந்து ஆடிட்டர் வந்து 100% கேரண்டி குடுக்க முடியல? ரீசன் என்னன்னா, பிராக்டிகல் கொஸ்டின் அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ் நம்மளால குடுக்க முடியாது ஆடிட்டரால. பிகாஸ் அவர் சாம்பிள் யூஸ் பண்றாரு. மேனேஜ்மெண்ட் நெறைய ஹிடன் ஃப்ராட் பண்ணியிருக்கலாம். நமக்கே தெரியாது. ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கூட குடுத்துருக்கலாம். ஏன்னா ஆடிட்டரோட வேலை இந்த டாக்குமெண்ட் உண்மையா? இல்லையா? அப்படின்னு பார்க்குறது தான் வேலையில. அதில இருக்கிற டீட்டெயில்ஸ் உண்மையா? இல்லையான்னு தான் பார்க்கணுமே தவிர, அந்த இன்வாய்ஸ் ஃபேக்கா, டூப்ளிகேட்டான்லாம் பார்க்க முடியாது. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும் நெறையா. ஹியூமன் ஜட்ஜ்மெண்ட் நெறையாவே இன்வால்வ் ஆகியிருக்கும். ஆடிட்டர் எடுக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து ஃபைனலா நமக்கு குடுக்குற கன்க்ளூஷன். ஸோ ஆடிட் ரெட்யூசஸ் ரிஸ்க்க குறைக்குமே தவிர, ரிஸ்க்கே இல்லாம பண்ணுன்றது வந்து மொத்த ரிஸ்க்கையும் எலிமினேட் பண்ணுன்ற கேரண்டிலாம் கிடையவே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து ரிஸ்க்க வந்து ரெட்யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்க சிம்பிள் டே டு டே லைஃப் எக்ஸாம்பிளே இதுக்கு எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபுட் ஆர்டர் பண்றீங்க. ஃபோட்டோல பார்க்குறப்ப அந்த பர்கர் ஃபோட்டோலாம் எடுக்கும்போது செம்மையா இருக்கு. ரியாலிட்டில வந்ததும் அது பன்னோட கசின் மாரி இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ப தெரியும். அப்ப என்ன புரியுதுன்னா, அவைலபிள் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே நமக்கு ஒரு ரியாலிட்டிய குடுக்கும்லாம் கிடையாது. சேம் கான்செப்ட் ஆடிட்லயும். நம்ம பார்க்குறது எல்லாமே கரெக்ட்டு. ஓகே. இது இப்படி இருந்தா ஓகேப்பா. கரெக்ட் அப்படின்லாம் ஒப்பீனியன் தர முடியாது. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங், அவரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி என்ன தராரோ, அதுதான் வந்து நமக்கு வரக்கூடிய ஆடிட் ரிப்போர்ட்ல இருக்கிற ஒப்பீனியன். ஸோ இதுதான் வந்து நம்ம எஸ்ஏ 200 வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல நம்ம பார்த்தது. இந்த சாப்டர் புரிஞ்சுக்கிட்டா நம்ம சொன்ன மாதிரி ஆடிட் எவிடன்ஸ், ஆடிட் ரிஸ்க் இந்த சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸியாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்டுக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸோட அனாலிசிஸ். ஆடிட்டர் அப்ஜெக்டிவ் என்னன்னா, ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் ஆஸ் a whole or free from material misstatement whether due to fraud or error. நெக்ஸ்ட் பாயிண்ட் போனோம் அப்படின்னா, ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் வந்து டிஸ்டிங்யூஷ்டு ஃப்ரம் அப்சல்யூட் அஷ்யூரன்ஸ். ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆடிட் வந்து ஹை லெவல் ஆஃப் அஷ்யூரன்ஸ் பட் இட் இஸ் நாட் அ கம்ப்ளீட் அஷ்யூரன்ஸ் அப்படின்றத பார்த்துருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆடிட்டர் கேரிட் அவுட் த ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட், ப்ரொஃபஷ்னல் கம்பீட்டன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ஜட்ஜ்மெண்ட். அதுக்கப்புறம் இன் அக்கார்டன்ஸ் வித் எஸ்ஏஸ் அவர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் என்ன சொல்லுதோ அவர் அதை ஃபாலோ பண்ணும். ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் பட் நாட் அப்சல்யூட். தென் மிஸ்டேட்மெண்ட் இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். மிஸ்டேட்மெண்ட் தவறுகள் எதனால் நடக்கும்? ஒன்று ஃப்ராடுனால நடக்கும், இல்லை எரர் ஆர் போத் எதனால் வேணாலும் நடக்கும் அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அப்டைனிங் ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் தட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் அ ஹோல் ஆர் free from material misstatement enables the auditor to express an opinion on the whether financial statements are prepared in all material respect in accordance with applicable financial reporting framework. பார்த்தோம் கரெக்டாக. இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா? கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபாலோ பண்ண வேண்டிய இடத்துல அதெல்லாம் ப்ராப்பராக கம்ப்ளை பண்ணியிருக்காங்களா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? இது எல்லாமே நம்ம பார்க்குறது தான் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். The opinion is reported and communicated in accordance with the standards on audit findings through written report. நம்ம சொன்னோம் இல்லையா, கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆடிட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஆனால் வந்து ஆடிட் ரிப்போர்ட்டில் நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா வேஸ்ட்டு தானே. நீங்கள் அந்த ஆடிட் அவ்வளோ டேஸ் எடுத்து அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணது வேஸ்ட். எதுக்காக பண்ணுறோம் ஆடிட்டு? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பேங்க், கவர்மெண்ட், கிரெடிட்டர்ஸ் இவங்களுக்குலாம் கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களோட ஒப்பீனியனை நீங்கள் ரிப்போர்ட் மூலமாக தெரியப்படுத்துகிறீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நம்ம ரிமைனிங் எல்லாமே சப்சிக்வெண்ட் சாப்டரில் வந்து நம்ம பார்ப்போம். ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாமே. தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் ஷேர் as much as possible. Thank you. Signing off here.